திரு ஜீவசகாப்தன்ட்ட அதிமுக தொடர்ந்து தோல்வியை சந்திக்குது அப்படின்லாம் விமர்சிக்கிறீங்க. திமுகவும் தான் தொடர்ந்து தோல்வியை சந்திச்சிருக்கு, அதை நீங்க மறந்துடுறீங்களேன்னு கேட்குறேன். இல்லை, அந்த வாதங்களை நான் பார்த்தேன். ஆனால் அந்த ஒப்பீடு ஒரு அரசியல் நோக்கில் சரியான ஒப்பீடு கிடையாது, தேர்தல் நோக்கிலையும் சரியான நோக்கு கிடையாது. ஏன்னா 2011 இருந்து 2016 வரையும் அதிமுக ஆட்சியில் திமுக சந்தித்த இடைத்தேர்தல்கள் தோல்வி. அதே மாதிரி 2006 to 2011, அதாவது மைனாரிட்டி திமுக கவர்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த ஆட்சியிலையும் அதிமுக சந்தித்த இடைத்தேர்தல்கள் தோல்வி. பெண்ணாகரத்தில் பாமக 2வது அதிமுக 3வதெல்லாம் போச்சு. அதனால் இது வழக்கமாக மாறி மாறி நடக்கிறது தான். நம்ம எதை கவனிக்கணும்னா, எஸ்டிஎஸ் அவர்களை கட்சி விட்டு விலகிறாரு எம்ஜிஆர் அவர்கள் மீதே குற்றம் சாட்டி. அந்த சமயத்தில் நடந்த 4 இடைத்தேர்தல்களில் 2 இடைத்தேர்தல்களில் அதிமுக தோல்வி அடைஞ்சிச்சு. எம்ஜிஆர் ஆட்சியிலேயே, அதாவது மயிலாடுதுறை அண்ணாநகர் நினைக்கிறேன் 2 தொகுதியில் அதிமுக தோல்வி அடைஞ்சிச்சு. எஸ்டிஎஸ் விலகினதுக்கப்புறம் அப்படி ஒரு சூழல் வந்துச்சு. எஸ்டிஎஸ் போனதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்களே எஸ்டிஎஸ் தனக்கு வேணும்னு நினச்சார். இப்போ ஏன் நினைக்கிறீங்கன்னா, இவங்க சொல்கிறாங்களே எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சினி வந்தது அவங்க நின்னாங்கன்னு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் இப்போ இருக்க தலைமையும் ஒன்றல்லங்கிறது தயவுசெய்து அவங்க நினைத்து கொள்ளணும். தன்னிடமிருந்து போனவர்கள் மீண்டும் வருவதை எம்ஜிஆரும் விரும்பினார். எஸ்எஸ்ஆர் கோவிச்சிட்டு போனப்பையும் அவர் திருப்பி வேணும்னாரு. எஸ்டிஎஸ் போயிடக்கூடாதுன்னு நினைச்சாரு. கடைமடை பகுதிங்கிறது திமுக செல்வா தலைமை அவங்கள திரும்ப ஏத்துக்கிட்டாங்க. இன்னைக்கும் ஓபிஎஸ் இபிஎஸ் சேலஞ்ச் பண்றாரு. ஆமா, திரும்ப தினகரன் இபிஎஸ் விமர்சிக்கிறாரு. இல்லையே, ஒருங்கிணைந்த அதிமுகங்கிற கான்செப்டை எடப்பாடி அவர்களை ஏற்றுக்கொள்ளல. இப்போ ஜெயலலிதா அம்மையாருக்கு கட்சி ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இருந்தது, கட்சி வேணும், வலிமையான அதிமுகங்கிற எண்ணம் இருந்தது. இத்தனைக்கும் அவங்க தூக்கி எடுத்து முடிவெடுப்பாங்க, எடுத்தது தான், அவங்க மட்டும்தான் ஒன்று, மற்றவங்களாம் கட்சியில் 0 என்று சொல்லப்பட்டாலும் கூட அவர்கள் தன்னை பற்றி கடுமையாக விமர்சனங்களை வைத்த காளிமுத்து அவர்களை ஏற்றுக்கொண்டார் இல்லையா. ஆரம் வீரப்பன் போன்றவர்கள் மீண்டும் வந்தபோது ஏற்றுக்கிட்டார். ஏன்னா ஆரம் வீரப்பன்லாம் முழுக்க ஜானை அணையில் செயல்பட்டவங்க. அவங்க எல்லாரையும் அவங்க திருப்பி ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா தன்னுடைய ஈகோவை விட கட்சி ஜெயிக்கணும், கட்சி தொடர்ந்து இருக்கணும், வலிமையாக இருக்கணும். ஆரம் வீரப்பன் இருந்தால் பலம், திருநாவுக்கரசு இருந்தால் பலம் அப்படின்னு அந்த எஸ்டிஎஸும் திருப்பி அதிமுகட்ட. ஸோ அதெல்லாம் இருந்துச்சு. ஜெயலலிதா அவர்களுக்கு அப்படி ஒரு முகம் இருக்குது. வேற ஒன்றும் இல்லை, 2001 மீண்டும் ஜெயிச்சாகணும்னு நினைக்கும் போது மூப்பனார் அவர்கள் கூட்டணியும் அவர் ஏற்றுக்கொண்டார், அதை வரவேற்றார். மூப்பனார் அவர்கள் கூட்டணிக்கு வரணும்னு நினைச்சாங்க. காங்கிரஸ் தமாக 2மே 2001 இருந்தது. எப்படியாவது திமுக தோக்கடிக்குங்கிறப்ப அந்த முடிவில் அவங்க தெளிவாக இருந்தாங்க. இன்னும் மூப்பனார் அவர்கள் ஜெயலலிதா உடன் கூட்டணிக்காகவே அந்த கட்சியை உருவாக்கினார். ஜெயலலிதாவோட காங்கிரஸ் கூட்டணி போகக்கூடாதுங்கிற ஒரே லட்சியத்துக்காக கட்சி தொடங்கியவர் மூப்பனார். ஆனால் அவர் ஒன்றும் 2001 கூட்டணி வச்சாங்க. ஸோ இந்த மாதிரியான மாற்றங்களுக்கு ஜெயலலிதா அம்மையார் உட்படுத்திக்கிட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்சி ஜெயிக்கணும், கட்சி சிதைந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ஈகோ, கோபம் எல்லாவற்றையும் தாண்டி அந்த ஆளுமைங்கிறது விட்டு கொடுப்பதும் ஆளுமை தாங்க. வெறும் ஆளுமைங்கிறது ஏதோ ஒரு சர்வாதிகார மனநிலையான ஆளுமைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. தூக்கி எறிஞ்சு பேசுவதில்லை, எல்லோரையும் அரவணைப்பதும் வேணான்னு சொன்ன பாஜக வெற்றிக்காக இன்னைக்கு சேர்த்துக்கிட்டதா பார்க்கலையா அதிமுக? அது ஆளுமை பண்புல வருங்கிறீங்களா? ஏங்க, பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்ததுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்னு மெரினா கடற்கரையில் ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க. அது ஒரு திராவிட சித்தாந்தத்திலிருந்து விலகிட்டேன், மன்னிச்சுக்கோங்கன்னு இஸ்லாமிய அமைப்புகள் தௌஹீத் ஜமாத்துன்னு நினைக்கிறேன் அந்த மாநாட்டிலே கேட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு அவர்கள் பார்த்தீங்களா நாங்கள் அரவணைக்கிறோங்கிறாங்க. திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்க பாஜகவுடன் கூட்டணி வைப்பீங்க. உங்கள் கட்சிக்காரான செங்கோட்டையன், உங்கள் கட்சிக்காரரான ஓபிஎஸ், கேசி பழனிசாமி மாதிரி தொடர்ச்சியாக கட்சியின் 77 இருந்து பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் இவங்கெல்லாம் அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க. அதாவது இவங்கெல்லாம் வெளியே போயிட்டதால அதிமுக பலம் இழந்துருச்சுன்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க அப்படின்றாரு பாபு முருகவேல். இல்லைங்க, அதாவது அது கட்டமைக்கிறாங்கிறத விட யதார்த்தத்தில் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இரட்டை இலை சின்னம் இல்லாமலேயே 27 சீட்டு வெற்றி பெற்றவர் ஜெயலலிதா அம்மையார். ரெட்டலை சின்னமும் இல்லை, எம்ஜிஆரும் இல்லை. சேவல் சின்னத்திலிருந்து 27 சீட்டு வெற்றி பெற்றவங்க. அதற்கு பிறகு அருள் பூனகிரியில் அருள்னு ஒருத்தரை வாழைப்பழ சின்னத்தில் பிரச்சாரம் செஞ்சு வெற்றி பெற வச்சவங்க ஜெயலலிதா அம்மையார். ஸோ இந்த கட்சிக்கு இப்படியெல்லாம் வரலாறு இருக்கும்போது இந்த கட்சி தொடர்ந்து தோக்குது. அதாவது இப்போ உள்ளாட்சி தேர்தலெல்லாம் அதிமுகவின் தோல்வியை சொல்லும் போது எம்ஜிஆர் ஆட்சியும் உள்ளாட்சியில் அதிமுக கடைசி காலத்தில் தோத்துச்சு. ஆனால் கிராமப்புறங்களில் அந்த தோல்வி அவ்வளோ பெரிய தோல்வி வரல. ஆனால் எடப்பாடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் உள்ளாட்சியில் கிராமப்புறங்களே அந்த தோல்வி வந்தது. அதனால இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியில் நடந்த விஷயங்களுடன் இது ஒப்பிட முடியாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். 2016 திமுக தோல்வினார் உண்மைதான். ஆனால் இந்தியாவின் மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக திமுக இருந்தது.
அதாவது அது மிகப்பெரிய 89 அடைந்த எடப்பாடியின் தோல்வியையும் 2016 வந்து திமுக அடைந்த தோல்வி சமப்படுத்த முடியாது. அது ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சி, இந்தியாவின் மிகப்பெரிய எதிர்க்கட்சியா 2016 வந்தது. அது மக்கள் நல கூட்டணி போன்றவங்களாம் ஆளுங்கட்சியினுடைய இதை பிரித்தது ஒரு காரணமா இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, தேர்தல் வரலாற்றில் நீங்கள் அந்த தோல்விகளையும் இந்த தோல்விகளையும் நீங்கள் சமப்படுத்த முடியாது. அப்படி பார்த்தா ஆர்கே நேருடைய வெற்றியை நம்ம எப்படி பார்க்கறது? ஸோ பல்வேறு விஷயங்களோட தான் அதை பார்க்க முடியும். ஓகே, கேப்போ இறுதியான கருத்துக்கள். இன்னும் மெகா கூட்டணி அப்படின்ற வாய்ப்பு அதிமுக இருக்கா? நாகராஜ் இருந்து சுருக்கமா. இல்லை, இப்போ நான் நினைக்கிற கூட்டணி வந்து பாமக, தேமுதிக, பாஜக, அதிமுக, அப்புறம் நான் சொன்ன 4 கட்சிகள், அந்த இவங்கெல்லாம் ஒன்றா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதில் மைட் பி கிருஷ்ணசாமி ஆர் ஜான் பாண்டியன் ஆர் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியனான்றதை நம்ம கடைசியில் பொறுத்து வந்து பார்க்கணும். சீமானவர்கள் விஜயோட ப்ராக்ரஸை பார்த்துட்டு ஜனவரியில் ஒரு கால் எடுப்பார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது அந்த விஷயத்துல நான் நம்புறேன். நிறைய பேர் வந்து அதுல மாற்று கருத்து வச்சிருக்காங்க. என் சீமானவர்களே வெளில பேசும்போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்றத தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கூட வந்து என்டிஏ விக்டரி அவர் கேள்வி கேட்டிருக்காரு, பீகார் விக்டரி அதெல்லாம் பண்ணியிருக்காரு. பட் அவங்க கூட்டணியில் இதை சீட் கன்வெர்ட் பண்ணும் என்ன வருது, டெல்டாவில் நம்ம சீட் கன்வெர்ட் பண்ணும் என்ன வந்ததுன்னா இது பக்கம் திருப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. மெகா கூட்டணி இருக்குமா இருக்காதான்ற இதுல வந்து எவ்வளவு கூட்டணி அவங்க சேர்த்துக்கிறாங்கன்றதை பொறுத்து அதிமுக என்ற நிலைமையில் இந்த கட்சியில் நான் சொன்ன கட்சியெல்லாம் சேர்ந்தாலே அது ஒரு மெகா கூட்டணி தான், வெற்றி வாய்ப்புள்ள கூட்டணியாக தான் அது இருக்க போகுது. திரு கேசிபி, மெகா கூட்டணி வாய்ப்பு இன்னும் இருக்குதா பாக்குறீங்களா? இல்ல, நிச்சயமா அப்படி ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டால்தான் வெற்றி பெற முடியும். தாராபுரம் தொகுதியில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல ரெட்டலை சின்னம் தவறாக வேற ஒருவருக்கு கொடுக்கப்படுது. எம்ஜிஆர் அறிவித்தவருக்கு ரெட்டலை சின்னம் கொடுக்கல. அவருக்கு ஒரு சுயேட்சை சின்னத்தை எம்ஜிஆர் பிரச்சாரம் செய்கிறார். அந்த தொகுதியில வெற்றி பெற்றது ரெட்டை இலை. அப்ப ரெட்டை இலைங்கிறது அந்த சூரியனை சுற்றிருக்கிறது அந்த ரெட்டை இலை. அந்த ரெட்டை இலை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி காலத்துல கருகி போய் இருக்கிறது, ஆடு தின்று கொண்டு இருக்கிறது. அந்த ரெட்டை இலை காப்பாற்றப்பட வேண்டும், ரெட்டை இலை தோற்க கூடாது என்கிற அந்த ஒற்றை புள்ளியில் தான் என் போன்றவர்கள் இந்த இயக்கம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒரு எடப்பாடி பழனிசாமி வாழ்வதற்காக அல்ல, ஒரு கேசி பழனிசாமி ஒரு எம்எல்ஏ ஆவதற்காக இல்ல. எனக்கு வேண்டாய உங்க எம்எல்ஏ சீட்டு, நீங்க ரெட்டலையை வெற்றி பெற வைத்து நீங்கள் ஆட்சியை அமைத்து காட்டுங்கள். அப்ப இந்த ரோசமான பேச்சுக்களை நீங்க பேசுங்க, நான் கேட்டுக்கிறேன். பாபு முருகவேல். இல்லை, அதாவது எப்படின்னா வந்து கடந்த காலங்களில் இவங்க இப்படி பேசுனாங்க, அதனால் அவங்க பேசுகிறாங்க, பேசினதுக்கப்புறம் அதுக்கு மாறாக இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படிலாம் நம்ம பார்த்தோன்னா பண்ண முடியாது. காரணம், காங்கிரஸ் ஒரு தொங்கு சதை, காங்கிரஸோடு ஒட்டும் இல்லை உருவம் இல்லை என்று கருணாநிதி சொன்னார். ஆனால் இன்றைக்கு தொடர்ந்து நாங்கள் காங்கிரஸோடு ஈருடல் ஓர் உயிருமாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறாங்க. திமுகவோட கூட்டணி வைத்தால் என்னுடைய கல்லறை கூட என்னை மன்னிக்காது என்று சொன்னார் அண்ணன் வைகோ. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், அண்ணன் திருமாவெல்லாம் மேடையில் என்ன பேசினார்கள் என்று அதே மேடையில் இருந்து கேட்டவன் நான். அதனால கூட்டணி என்பது சூழ்நிலைகள் தான் முடிவு செய்யும். யார் யாரோட கூட்டணி போக வேண்டும் என்பதை சூழ்நிலை தான் முடிவு செய்ய வேண்டும். தவிர நாம் இது அந்த காலத்தில் நீங்கள் இப்படி பேசுனீங்க அதனால் இப்படி பேசக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். கூட்டணி மாறுகிற போது, விருப்பப்பட்ட கூட்டணி சேர்கிற போது ஏன் இந்த கூட்டணி சேர்ந்தாலும் என்று நான் என்னைக்குமே கேட்க மாட்டேன். நான் சூழ்நிலைகள் தான் முடிவு செய்யும். அப்படி வருகிற போது வருகிற இந்த டிசம்பர் ஜனவரி மாதங்களிலே மிக சாதகமான ஒரு சூழ்நிலை, திராவிட முன்னேற்ற கழகத்தை வெளியேற்றுவதற்குண்டான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிச்சயம் அமையும். அந்த அமையக்கூடிய அந்த கூட்டணியுடைய தலைமையாக எங்களுடைய பொதுச் செயலாளர் இருப்பார். அது ஒரு மெகா கூட்டணியாக அமையும் என்பதை திடமாக நான் நம்புகிறேன். ஜீவா, மெகா கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறதா இன்னும்? இல்லை, மெகா கூட்டணி அப்படிங்கிற கான்செப்டை தாண்டி பாரதிய ஜனதா இருக்கிற கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் என்றுமே மெகா கூட்டணியாக இருந்ததில்லை. நீங்கள் எத்தனை கட்சியை வேணாலும் சேர்த்துக்கோங்க, பக்கத்தில் ஆந்திராவில் இருந்து கூட கட்சியை சேர்த்துக்கோங்க. பாரதிய ஜனதா அங்கம் வைத்த கூட்டணி தமிழ்நாட்டில் 2001 திமுகவாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிறதும் சரி, உங்களுக்கு பாஜகவுடன் கூட்டணி வச்சுட்டு நீங்கள் மெகா கூட்டணியெல்லாம் அமைத்தாலும் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் வரலாறு. இப்போது உள்ள நிலவரப்படி இவர்களுக்கு அன்புமணி ராமதாஸும் வாசனும் பாரதிய ஜனதா மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாக்கு விழுக்காடு கேசி பழனிசாமி அவர்கள் அழகாக சொன்னாங்க. இப்போ அன்புமணி ராமதாஸை வந்து நீங்கள் தமிழ்நாடு முழுமைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. தருமபுரி, உங்களுக்கு கிருஷ்ணகிரி, அந்த மாதிரி பகுதிகளில், கடலூர், விழுப்புரம் போன்ற பகுதிகளில் அதுவும் இப்போ முழுமையாக கிடைக்குமான்னு தெரியல. மருத்துவர் ராமதாஸ் வேறு அதை சரிபாதியாக பிரித்து கொண்டு இருக்கிறார். ஸோ மெகா கூட்டணி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் தாண்டி பாஜக அல்லாத கூட்டணி அதில் எத்தனை கட்சிகள் இருப்பது என்பதை பொறுத்து தான் மெகா கூட்டணியா வெற்றி கூட்டணியா என்பதை தீர்மானிக்க முடியும்.